ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பெர்செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு நியாயம் விசாரித்து ஒரு நியாயாதிபதியாக இருந்து வந்தார். அப்போ நியாயாதிபதியா வாழ்ந்து வந்த சாமுவேலுக்கு ஒரு முதிர் வயதான போது அடுத்தது அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய குமாரர்களை, தன்னுடைய 2 மகன்களை நியாயாதிபதிகளாக தேசத்திலே நியமித்தார். அப்ப நியமிக்கும் பொழுது அவருடைய மூத்த குமாரனும் இளைய குமாரனும் அவர்கள் என்ன செய்தாருன்னா, அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், யாருடைய வழிகளில் நடக்கல? சாமுவேலுடைய வழியில நடக்கல. சாமுவேலுடைய வழி என்ன? கர்த்தருக்கு பயந்து நீதி நியாயத்தை கரெக்டா செய்து வந்தான், முகதாட்சியம் பார்க்கல, கரெக்டா நியாயம் தீர்த்தான், நியாயம் செய்கிற விஷயத்துல அவன் அநியாயம் செய்யவில்லை. இப்படி கர்த்தருக்கு ஏற்றபடி அவன் ஜனங்களை நியாயம் விசாரித்து நடத்தி வந்தான். அப்படிப்பட்டதான அந்த வழியில அவனுடைய குமாரர்கள் நடவாமல் பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அல்லேலூயா. சாமுவேலுடைய பிள்ளைகள் நியாயாதிபதிகளை வச்ச போது அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானத்தை பெற்று நியாயத்தை என்ன செஞ்சாங்க? புரட்டினார்கள், நியாயம் செய்யாமல் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் மூப்பர்களும் சேர்ந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் நியாயம் விசாரிச்சிங்க, தப்பு கிடையாது. நீங்கள் நியாயம் விசாரித்த காலத்தில் எங்களுக்கு ஒரு அநியாயமும் செய்யலை, ஒரு தீமையும் செய்யலை, ஒரு முகதாட்சணியும் பண்ணலை. நியாயத்தை கரெக்டாக நியாயமாக பேசி நடத்தி வந்தீங்க, ஜனங்களுக்கு நன்மை செய்தீங்க. ஆனால் இப்போ உங்கள் குமாரர்கள், உங்கள் பிள்ளைகள் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இருந்த மாதிரி, நீங்கள் எங்களை நியாயம் விசாரித்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் அப்படி இல்லை. அவர்கள் வந்து லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு முகதாட்சணியம் பண்ணி பரிதானத்தை பெற்றுக்கொண்டு நியாயத்தை என்ன செய்கிறாங்க? புரட்டுறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அவங்க நியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரி சிக்கல்லாம் எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் எப்படி அவர்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா இருக்கிறார்களோ, அதே போல நம்ம ஜனங்களுக்குள்ள இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன கேட்குறாங்க புரியுதா? எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு அவங்க தேசத்துல ராஜா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம தேசத்துல நம்ம ஜனங்களுக்கு மட்டும் ராஜா கிடையாது. நீங்க தான் நியாயம் விசாரிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைகள் ஒழுங்கா நியாயம் விசாரிப்பாங்கன்னு பார்த்து அவங்க நியாயத்தை புரட்டுறாங்க. அதனால இந்த பிரச்சனை வந்து அது நமக்கு செட் ஆகாது. அதனால நீங்க எல்லா ஜாதிகளுக்குள்ள இருக்கிறது போல எங்களுக்கு நீங்க என்ன பண்ணிடுங்க? ஒரு ராஜா வச்சுட்டு போங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனை? நாங்க ஏன் உங்ககிட்ட வரப்போறோம்? ஒரு ராஜா வச்சுட்டா எங்களுக்கு யுத்தம் பண்ணணுமா? ராஜா வந்து பண்ண போறாங்க. நியாயம் சொல்லணுமா? அவங்க சொல்ல போறாங்க. ஏதாகிலும் ஒரு பஞ்சாயத்தா பிரச்சனையா நாங்கள் ராஜா கிட்ட போய் நியாயம் விசாரித்து கொள்றோம். அதனால நாங்கள் வந்து இது வந்து வேலைக்காகாத காரியம், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு ஆண்டவர் சாமுவேல் என்ன சொல்றாரு பாரு. நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. இப்போ இந்த வார்த்தை அவங்க சொன்ன போது
எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்துங்கன்னு சொன்னபோது சாமுவேலுக்கு அது என்னவா இருக்குது? தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அல்லேலூயா. ஜனங்க வந்து யாருகிட்ட சொன்னாங்க? சாமுவேல் கிட்ட சொன்னாங்க. சாமுவேல் யாருகிட்ட சொன்னாரு? கர்த்தர் கிட்ட சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவங்க சொல்றத கேளு அப்படின்றாரு. இந்த வார்த்தையை சாமுவேல் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, ரொம்ப துக்கமா போயிடுச்சு. என்னடா இது, இத்தனை ஆண்டு காலமா, இத்தனை தலைமுறையா கர்த்தர் தான் இவங்களை வந்து நடத்தி வந்தாரு, நியாயம் விசாரித்தாரு. இப்ப திடீர்னு இவங்க ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு அந்த வார்த்தை என்ன வருது? அது துக்கமா இருக்கிறது, தகாததாய் காணப்படுது. இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்றது சாமுவேல் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப சரி, இருந்தாலும் ஜனங்க எல்லாரும் இப்படி கேட்கறதுனால வேற வழி இல்லாம அதை கர்த்தர் இடத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ஜனங்க எல்லாரும் எல்லா ஜாதிகளுக்குள்ள இருக்கிறது போல ஒரு ராஜா வேண்டும்னு கேட்கறாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பேச்சை நீ கேளுன்றாரு. அவங்க சொல்றத நீ கேளு. அவருக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜனங்க என்ன கேட்கிறாங்க? எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று 5வது வசனத்துல கேட்கிறாங்க. ஜனங்களுடைய கேள்வி என்னது? நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று கேட்கிறாங்க. 7வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்றாரு. ஜனங்க எதை பத்தி பேசுறாங்க? நியாயம் விசாரிக்கிறத பத்தி பேசுறாங்க. கர்த்தர் எதை பத்தி பேசுறாரு? ஆளுகிறத பத்தி பேசுறாரு. நியாயம் விசாரிக்கிறது வேற, ஆளுகை செய்யறது வேற. அல்லேலூயா. எங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவுக்கு ஏற்படுத்துங்கன்னு தான் நியாயத்தை பத்தி, நியாயம் விசாரிக்கிற விசாரணை குறித்து தான் ஒரு ராஜாவை கேட்குறாங்க. அவர்கள் ஜனங்கள் அதை பற்றி தான் சாமுவேல்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பேசுகிறார்னா, ஆளுகை செய்வதை பற்றி பேசுகிறார். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அப்படின்றார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் அவர்களை நியாயம் விசாரிக்காதபடிக்கு உன்னை தள்ளிட்டாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஜனங்க அதை பற்றி தானே பேசுகிறாங்க, அதுக்காக தானே ராஜாவை கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறது, நான் அவர்களை நியாயம் விசாரிக்காதபடிக்கு என்னை தள்ளிட்டாங்கன்னு சொல்லல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆளுகை செய்வதுன்னா என்ன அர்த்தம்? ஆளுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தேசத்துல ஆளுநர் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. ஆளுநர் வந்து தான் என்ன செஞ்சாரு? அவருடைய காரியங்களை செய்யறாங்க தேசத்துல. அப்போ ஆளுகை செய்வதுன்னா ஆண்டு கொள்வது. ஆதாம் ஏவாளை படைச்சு என்ன பண்ணாரு? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசீர்வதிச்சாரு. அப்போ அந்த ஆண்டு கொள்வது, ஆளுகை செய்வது, இதுதான் அனுபவிப்பது. என்ன செய்வது? அனுபவிப்பது. ஒரு சொத்து இருக்கிறதுனா அந்த சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டினுடைய காரியங்களை அனுபவிக்கிறோம், ஆளுகை செய்கிறோம். அப்படின்னா நம்ம சொல்றதா அங்கே நடக்கும், நம்ம சொல்றதுதான் எடுபடும், நம்ம வைக்கிறதா சட்டம், நமக்கு தான் அவங்க கீழ்ப்படியணும். இதுதான் ஆளுகை. ஒரு எஜமான் தன் வேலைக்காரனை என்ன செய்யறாங்க? ஆளுகை செய்யறாங்க. அல்லேலூயா. அவர்களுடைய கண்ட்ரோல்ல வச்சு நடத்துறாங்க. ஆளுகை அதாவது முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டது. ஒரு புருஷன் தன் மனைவி ஆளுகை செய்யறாங்க, தன் பிள்ளைகளை ஆளுகை செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆளுகிறத பற்றி கர்த்தர் பேசுறாரு. ஆனா ஜனங்க என்ன பத்தி பேசுறாங்கன்னா நியாயம் விசாரிக்கிறத பற்றி பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஜனங்களுடைய பார்வை வேற, கர்த்தருடைய பார்வை வேற. முதலாவது காரியத்தை அவர் சொல்றாரு, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்றார். ஒரு முறை பவுலு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமாகி அவர் என்ன சொன்னார்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னாரு.
நீ ஜனங்களை துன்பப்படுத்தல, நீ சபையை துன்பப்படுத்தல, நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தல, நீ துன்பப்படுத்துகிறது என்னத்தான்னாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனா அவன் யாரை துன்பப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று போனான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக போனான், கிறிஸ்தவர்களை சிறையில் அடைப்பதற்காக போனான். ஆனா கர்த்தருடைய பதில் அங்க என்ன வந்ததுன்னா, அவர்கள் பவுல அப்போஸ்தலன், அதுக்கு முன்னாடி அவன் சவுலா இருந்தான். அப்ப என்ன சொல்றாரு, அவனை சந்திச்சு, நீ ஜனங்களை துன்பப்படுத்தல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்ப இங்கே சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவல்ல, என்னை தான் தள்ளினார்கள் அப்படின்றாரு. நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி ஆண்டு வந்திருக்கிறாரு? சாமுவேலை கொண்டுதான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? ஆண்டு வந்திருக்காரு, ஆளுகை செய்து வந்தார். அதனாலதான் சொல்றாரு, திடீர்னு நீ அவங்க உன்னை தள்ளிடல, என்ன தள்ளினாங்கன்றாரு. அப்ப இதுவரைக்கும் அவருடைய ஆளுகை யாரை கொண்டு எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, சாமுவேல் என்கிற ஊழியக்காரனை கொண்டுதான் அவர்களை ஆளுகை செய்து கொண்டு வந்தார். அப்ப என்றைக்கு சாமுவேலை தள்ளினாங்களோ அன்னைக்கு அவங்களை யாரை தள்ளிட்டாங்கன்னு சொல்றாரு? கர்த்தரை தள்ளிட்டாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அவர்கள் உன்னை தள்ளல, அவர்கள் என்னை தள்ளினார்கள். என்றைக்கு இந்த ஜனங்கள் சாமுவேலை தள்ளினார்களோ அங்க யார் அவங்க தள்ளி இருக்கிறாங்க? கர்த்தரை தள்ளி இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் ஜனங்களை எப்படி ஆளுகை செய்து வந்தார்னா, சாமுவேலை கொண்டுதான் கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டு வந்தார். அப்ப சாமுவேல் எப்படி ஆளுகை செய்தான்? கண்டித்து, புத்திமதி சொல்லி, தீர்க்க தரிசனம் சொல்லி, அவர்களுக்காக குற்றத்துக்காக பலியிட்டு, அவருடைய பாவத்துக்காக பிராயச்சித்தம் செய்து, அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு, அவர்களுக்காக ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி, மழைக்காக, பஞ்சத்துக்காக, பலவிதமான சூழ்நிலையில கஷ்ட காலத்துல இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்வதும் விண்ணப்பம் செய்வதும், இவருடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவதும் பிராயச்சித்தம் செய்வதும், கர்த்தரிடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிப்பதும், அவர்களுக்கு போதனை செய்வதும், இப்படியாகவே கர்த்தருடைய ஆளுகை சாமுவேல் மூலமா ஜனங்களுக்கு என்ன பண்ணது? உண்டாகி இருந்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனிதர்களை எப்படி ஆளுகை செய்யறாரு? கர்த்தருடைய ஜனங்களை எப்படி ஆளுகை செய்யறாரு? தம்முடைய ஊழியக்காரனை கொண்டுதான் என்ன செய்யறாரு? ஆளுகை செய்கிறார். என்றைக்கு இவங்க ஊழியக்காரனை தள்ளுறாங்களோ அன்னைக்கு இவங்க கர்த்தரையே தள்ளுறாங்கன்றதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிற சத்தியமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆளுகை எப்படி இருக்குன்னா, ஊழியக்காரனை கொண்டுதான் ஆளுகை இருக்கும். ஊழியக்காரனை கொண்டு உன்னை ஞானஸ்தானம் கொடுப்பார், ஊழியக்காரனை கொண்டு உனக்கு சுவிசேஷம் அறிவிப்பார், ஊழியக்காரனை கொண்டு உனக்கு சத்தியத்தை போதிப்பார், ஊழியக்காரனை கொண்டு உனக்கு என்ன செய்கிறாரு? புத்திமதி சொல்றாரு, கடிந்து கொள்றாரு, சபைக்கு அழைக்கிறாரு, ஜெபம் பண்ண சொல்கிறாரு, பாவத்தை விட சொல்றாரு, அறிக்கை செய்து விட்டு விட சொல்றாரு. இப்படி எல்லா காரியம், உன்னுடைய ஆவிக்குரிய ஒழுங்கு எல்லாவற்றையும் யாரை கொண்டு கர்த்தர் செய்கிறாரு? ஊழியக்காரனை கொண்டு செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு ஊழியக்காரனை தள்ளி விட்டுற, ஊழியக்காரன் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, ஊழியக்காரன் ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிற, ஊழியக்காரன் கடிந்து கொண்டா கோவப்பட்டுன்னு போயிடுற, ஊழியக்காரன் உன்னை ஏதாவது புத்திமதி சொல்லி உன்னை ஏதாவது நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா உனக்கு ஊழியக்காரன் மேல கண்டா பிடிக்க மாட்டேது, கோபம் வருது. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, அவங்க உன்னை தள்ளல, அவர்கள் என்னதான் தள்ளுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் இப்படி சொன்னார் புதிய ஏற்பாட்டுல. லூக்கா 10:16 வாசிங்க. லூக்கா 10:16. சீஷர்களை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். அல்லேலூயா. தம்முடைய சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜனங்க உனக்கு செவி கொடுத்தாங்கன்னா அவங்க யாருக்கும் செவி கொடுப்பாங்க? எனக்கும் செவி கொடுக்குறாங்க. உன்னை அசட்டை பண்ணா அவங்க யார் அசட்டை பண்றாங்க? என்னை அசட்டை. அதை தான் இங்க சாமுவேல் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை ஆளணும்னு சொன்னா யாருக்கு நீ செவி கொடுக்கணும்? ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கணும். உன்னை நல்லா வழி நடத்துகிற ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். உன்னை பரிசுத்தத்தில் வழி நடத்துகிற ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்?
நீதிக்கு, கர்த்தருடைய நீதிக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஊழியக்காரனுக்கு நீ செவி கொடுக்கல என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். நீ கர்த்தரை தள்ளி விடுறன்னு அர்த்தம். இந்த கணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கணத்தையும் சுதந்திரத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னு சொன்னா கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுக்காம போறீங்க அப்படின்று. அதனால தான் அந்த சாமுவேலை பார்த்து இப்படி சொன்ன, அவங்க உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். சரி, இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ராஜா வேணும் தான் கேட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எதை பத்தி பேசுறாரு? ஆளுகை செய்வதை பற்றி பேசுறாரு. அப்ப ஜனங்க சாதாரணமா நினைச்சிட்டாங்க, நியாயம் விசாரிக்கிறது தானே அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது வேற மாதிரி தெரியுது. அவர்களை நான் ஆளாதபடிக்கு, அவர்களை என் கண்ட்ரோல்ல இல்லாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளி விட்டாங்கன்றார். இனிமே என் கண்ட்ரோலை மீறி அவங்க செயல்பட போறாங்க. இனிமே அவங்க என் பேச்சு கேட்க மாட்டாங்க. இனிமே என்னுடைய ஆளுகைக்கு அவங்க அடங்கி இருக்க மாட்டாங்க. என்னுடைய பலத்த கைக்குள்ள அவங்க அடங்கி இருக்க மாட்டாங்க. இனிமே ஏதாவது ஒரு உதவினா அவங்க என்கிட்ட வரமாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வர மாட்டாங்க. தேசத்துல ஒரு பஞ்சம்னா என்கிட்ட வர மாட்டாங்க. ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அவங்க என்ன தேடி வர மாட்டாங்க. ஒரு தேசத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னா அவங்க என்கிட்ட வந்து இனிமே விசாரிக்க மாட்டாங்க. இனிமே அவங்க ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்ட போயிடுவாங்க? ராஜா கிட்ட போயிடுவாங்க. அப்போ அவர்கள் என்னை ஆளாதபடிக்கு, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள். அப்போ ஜனங்க சாதாரணமாக நினைச்சிட்டாங்க நியாயம் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் தள்ளி விட்டார்கள். இவங்க ஆண்டவரை நாங்கள் தள்ளுறோம் அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு இது என்னவா இருக்குது? தள்ளி விட்டாங்கன்றது. ஆளுகையை தள்ளி விட்டாங்க, ஆளாதபடிக்கு என்னை தள்ளி விட்டார்கள் அப்படின்றார். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரை தள்ளி விடுறோம், எங்களுக்கு ராஜா ஏற்படுத்தினா கேட்டாங்க. ஆண்டவரை பத்தி அவங்க பேசல. ஆனா எதை பத்தி பேசுறாங்க? நியாயம் விசாரிக்கிறதுக்கு ராஜா வேணுன்றாங்க. ஆனா அது கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குதுன்னா, என்னை அவர்கள் தள்ளி விட்டார்கள். ஒரு உதவிக்காக இவங்க ராஜாவை தேடும் போது நீ கர்த்தரை தள்ளுகிறன்னு அர்த்தம். ஒரு உதவிக்காக நீ மனுஷனை தேடி ஓடுறன்னா நீ கர்த்தரை தள்ளுகிறன்னு அர்த்தம். உன் ஆபத்து காலத்துல, உன் பிரச்சனை காலத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடாம நீ உலக பிரகாரமா பரிகாரிகளை தேடுறன்னா நீ அவரை தள்ளி விடுகிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ராஜாவை குறித்து சொல்றாரு, அவனுடைய வியாதி நேரத்துல கூட அவன் என்னை தேடல, பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆபத்து காலத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு. உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு. அப்போ நம்மளுடைய எந்த சூழ்நிலைக்கு, எந்த பஞ்சாயத்துக்கும், எந்த பிரச்சனைக்கும் நம்ம மனுஷர்களை தேடி ஓடுறோம் அப்படின்னா, முதல்ல மனுஷர்களை தேடி நாடுகிறோம்னா அவர் சொல்றாரு, அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, முதல்ல தேவ சமூகத்துக்கு போறீங்களா, முதல்ல மனுஷங்கிட்ட ஓடுறீங்களா, சொந்தக்காரங்கிட்ட போய் ஆலோசனை தேடுறீங்களா? முதல்ல நீங்க தேவ சமூகத்துக்கு போய் கர்த்தரை தேடுறீங்கன்னா கர்த்தருடைய ஆலோசனையை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரிடத்துல நீங்க அந்த காரியத்தை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்த உடனே சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க, முதல்ல போய் கேஸ் கொடு. முதல்ல என்ன செய்ய? ஃபர்ஸ்ட் போய் கேஸ் கொடு, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு. இப்போ சொந்தக்காரங்க பேச்சு கேட்டு முதல்ல போய் கேஸ் கொடுக்குறியா, இல்லை முதல்ல தேவ சமூகத்துக்கு வரியா? முதல்ல என் ஆண்டவரை தேடுகிறேன், இந்த ஆபத்தில் என்னுடைய ஆண்டவரை நான் தேடுறேன். உங்க குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு நிலத்தகராறு, ஏதோ ஒரு பிரச்சனை, முதல்ல கர்த்தரிடத்துல வந்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வரியா, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்க வரியா, கர்த்தருடைய சத்தியத்தினால் அதனால ஒரு தீர்வை காண விரும்புறியா, இல்லை முதல்ல சொந்தக்காரங்களோ யாரோ ஒரு வக்கீலோ யாரோ ஒரு தெரிஞ்சவங்களோ யாரோ கட்சிக்காரங்களோ யாரோ சொல்றாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, முதல்ல போய் நீ கேஸ் கொடு அப்புறம் பேசிக்கலாம்டா, நீ யாருடைய ஆலோசனையை முதல்ல தேடுற? அப்ப நீ தேவ சமூகத்தை நீ நாடி தேடாம, சத்தியத்தை நீ அதுக்கு வழி தேடாம நீ உலகத்தை தேடி ஓடுறன்னு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி. இவர்கள் நியாயம் விசாரிக்கிறத பத்தி பேசுறாங்க. கர்த்தர் சொல்கிற அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள். அப்ப ஜனங்களுடைய பார்வைக்கு வேற மாதிரி தெரியுது, கர்த்தருடைய பார்வைக்கு வேற மாதிரி தெரியுது. அப்ப ஜனங்களுடைய பார்வைக்கு அது சரியா இருக்கிறது, ஆனா அது கர்த்தருடைய பார்வைக்கு மோசமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு முறை நான் ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஊழியத்தில் ரொம்ப நெருக்கப்பட்டேன். எப்படி நெருக்கப்பட்டோம்னா, பணத்தினால
வறுமையினால, தரித்திரத்தினால, பொருளாதாரத்தினால ரொம்ப ரொம்ப நெருக்கப்பட்டேன். ஒரு ஒரு தாராளமாக ஒரு வாங்கி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியல, ஒரு நல்ல துணிமணி எடுத்து போட முடியல, ஒரு செல்போன் வாங்க முடியல. ஒரு நேரத்தில் வரும்போது ஒரே ஒரு துணி சோப்பு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். ஒரு துணி சோப்பு வாங்க முடியாமல் அவ்வளோ நெருக்கடியான கஷ்டப்பட்டேன். அந்த சூழ்நிலைக்கு ஒரு துணி சோப்பு என்னால் வாங்க முடியல, ஊழியத்தில் இருந்து தான். அப்போ இந்த நிலைமை எனக்கு நாளுக்கு நாள் என்னை ரொம்ப நெருக்குது, ரொம்ப என்னை அந்த மனசளவில் என்னை வந்து மனமடிவாக்குது, பாதிக்குது. என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம இவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் கூட இந்த பண விஷயத்தில் நம்ம இவ்வளோ நெருக்கப்படுறோமே. அப்போ ஊழியத்தில் நமக்கு வந்து பணத்தினால நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது போல இருக்குது. ஊழியம் செஞ்சால் நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் தான் போகலாம், மற்றபடி நம்ம வந்து ஆசீர்வாதமாலாம் இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். இனிமே இந்த ஊழியத்தை செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா, வாரத்தில் 6 நாளும் போயிட்டு வேலை செய்யலாம், 6 நாளும் போயிட்டு எங்கேயாவது வேலை செய்யலாம். 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், வந்து சபையை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப மனமடிவு, ரொம்ப அப்படியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு துக்கம். இந்த பணத்தினால் ரொம்ப நான் அவமானப்படுகிறேன், இந்த பணத்தினால் ரொம்ப நாங்கள் நெருக்கப்படுறேன், கேவலப்படுறேன். பணத்தை என்னால் ஈட்ட முடியல, போய் ஒருத்தவங்ககிட்ட போய் கடன் கேட்கவும் முடியல, கடன் கேட்டு நமக்கு பழக்கமும் இல்லை. அதனால் இந்த பணத்தினால் இப்படி ஒரு முடிவுக்கு நான் தள்ளப்பட்டேன். நம்ம ஊழியத்தை விட்டு போயிடலாம், நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், சபையை நடத்தி கொள்ளலாம், மற்ற 6 நாளும் போயிட்டு வேலை செய்து கொள்ளலாம் அப்படி சொல்லி வேலை செஞ்சு நம்ம வருமானத்தை கொண்டு நம்ம குடும்பத்தை நடத்திக்கலாம், 7வது நாள் சபையை நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் முடிவுக்கு வந்துட்டு நான் வண்டியில் போயிட்டு சர்ச்சில் இறங்கிட்டு சர்ச்சில் போயிட்டு ஜெபம் பண்ணுறேன். இன்னையோட அந்த முடிவு எடுத்துகிட்டு இந்த வாரத்தில் நம்ம வெளியில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியம், நீ வந்து பண கஷ்டத்தினால வேலைக்கு போகிறதா நீ நினைக்கிற, உனக்கு இருக்கிற பண பிரச்சனைக்கு பண கஷ்டத்தினால நீ வேலைக்கு போகிறதா நீ நினைக்கிற. ஆனால் விஷயம் அது கிடையாது. சாத்தானோ உன்னை ஊழியத்தை விட்டு துரத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டான். இப்போ நீ ஊழியத்தை விட்டுட்டு ஓட போறியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. இது பிசாசனுடைய தந்திரம், உன்னை ஊழியத்தை விட்டு துரத்த பார்க்குறான். இப்போ நீ ஊழியத்தை விட்டு இப்போ நீ வந்து என்ன சொல்கிறது, 5 நாள் நீ வேலை செஞ்சு 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் வரலான்னுக்கிற. அதுவும் நீ வருவியா வரமாட்டேன்றது என்ன நிச்சயம் இருக்குது. 6 நாள் உன்னை துரத்தணும், அந்த ஒரு நாள் உன்னை துரத்த மாட்டானா? கர்த்தர் என் கூட இதை தெளிவாக பேசுகிறாரு. நீ வந்து கஷ்டத்தினால வேலைக்கு போகிறதா நீ நினைக்கிற, ஆனால் விஷயம் அது கிடையாது. சாத்தான் உன்னை ஊழியத்தை விட்டு துரத்துறதுக்கு பார்க்குறான் அப்படின்னு. இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே அப்படியே என் கண்கள் திறக்கப்பட்டது போல் ஆயிடுச்சு. என் கண்கள் திறக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு விழிப்பு வந்துருச்சு. ஓ, நம்ம ஏதோ கஷ்டத்தினால வேலைக்கு போகிறதா நாம் ஒரு முடிவு எடுத்தா அப்போ விஷயம் அது கிடையாது. பிசாசு நம்மளை இந்த பண விஷயத்தில் நம்மளை நெருக்கி நம்மளை எங்கே அனுப்ப பார்க்குறான், இந்த ஊழியத்திலே இல்லாதபடிக்கு நம்மளை வெளியில் அனுப்ப பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் உஷாராயிட்டேன், விழிப்பாயிட்டேன். அதுக்கப்புறம் அதே பலிபீடத்தில் அதே அந்த ஜபத்தில் அங்கேயே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தினால எவ்வளவு தூரம் நான் தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே அதே இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி நான் அடுத்தது ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஜெபிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன் ஆண்டவரே, நான் வேலைக்கு போயிட்டு 6 நாள் வேலை செய்கிறேன், 7வது நாள் வந்து சபை நடத்துகிறேன் ஆண்டவரேன்னு இப்படி ஜெபிக்கிறேன். அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசின பிறகு நான் மறுபடியும் மாற்றி இப்படி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வரட்டும் ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை மட்டும் விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுது கண்ணீரோடு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க, என் பார்வைக்கு இது என்னவா தெரியுது, கஷ்டத்து நிமித்தம் வேலைக்கு போகிறதா நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது?
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது என்னவா தெரியுது? இவன் ஊழியத்தை விட்டு பிசாசு இவனை துரத்துறதுக்கு பார்க்குறான் அப்படின்றது இது யாருடைய பார்வைக்கு தெரியுது? கர்த்தருடைய பார்வைக்கு தெரியுது. அப்போ இந்த பார்வை எனக்கு கிடைச்ச உடனே அதை நான் மாற்றி என்ன பண்ணுறேன்? ஐடியாவை மாற்றிக்கிட்டேன், ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன். அதனால் அந்த நாளில் இருந்து எப்படி கர்த்தர் என் கூட பேசினார் பாருங்க, அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை அவர் தொய்ந்து போக விடவில்லை. அந்த பண நெருக்கடி என்னை அதிகமாக என்ன செய்யலை? பாதிக்க கர்த்தர் விடலை. அந்த பொருளாதார நெருக்கடி என்னை பாதிக்க விடலை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த பணத்துக்காக நான் அதிகமாக என்ன செய்யலை? பாதிக்கப்படலை. அந்த முன்னாடி மனமடி வானம் பாருங்க, அந்த மனமடிவு அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா இதை மாற்றினவர் கர்த்தர். அப்போது சில நேரங்களில் நம்மளுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது, அதே விஷயங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அது வேறு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. ஜனங்களுடைய பார்வை என்ன? நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும். ஆனால் கர்த்தருடைய பார்வை என்னது? அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள். ஒரு முறை பேதுரு, வாசிக்கலாம் அந்த வசனத்தை, யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனமோ 8வது வசனமோ? அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை உட்கார வச்சு அவருடைய பாதங்களை என்ன செய்கிறாரு? கழுவுகிறார். 12 சீஷர்களை உட்கார வச்சு அவருடைய பாதங்களை கழுவுறாரு. அப்போ கழுவின உடனே பேதுரு என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, நீங்க போய் என் கால்களை கழுவலாமா ஆண்டவரே? அடுத்தது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, 8வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது. ஒரு நாளும் என் காலை என்ன பண்ணக்கூடாது ஆண்டவரே? கழுவக்கூடாது, என்ன தொடக்கூடாது. நீங்க என் காலை தொட்டு நீங்க என்னை கழுவுற அளவுக்கு நான் தகுதியானவன் இல்லை. நீங்க ஒரு காலத்திலே நான் அப்படி செய்யாதீங்க ஆண்டவரேன்றான். எதனால அப்படி சொன்னா? ஆண்டவர் பெரியவர், அவர் நம்முடைய எஜமான், அவர் தேவனுடைய குமாரன். அவர் போய் நம்ம பாதத்தை தொடரதா? அது நல்லா இருக்குமா? அது மரியாதையா இருக்குமா? அப்ப இவன் எப்படி சொல்றான்னா, மரியாதை நிமித்தம் அந்த வார்த்தையை சொல்றான். நீங்க ஒரு காலத்துல என் காலை என்ன பண்ணக்கூடாது? கழுவக்கூடாது ஆண்டவரே. அந்த மரியாதை நிமித்தம் சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 8வது வசனத்தில் படிங்க. அவரை நோக்கி, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அடுத்தது 9வது வசனத்துல பேதுரு சொல்றான், ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களை மட்டும் இல்ல, என் கைகளை, என் சரீரம் முழுக்க கழுவுங்கன்றான். அல்லேலூயா. இந்த விஷயத்தை நீங்க பாருங்க. இயேசு கால்களை கழுவுறாரு. பேதுரு என்ன சொல்றான்? ஒரு காலத்துல கூட என் காலை நீங்க தொட்டு கழுவக்கூடாது ஆண்டவரேன்றான். எதனால? மரியாதை நிமித்தம். இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை கழுவாவிட்டால் என்கிட்ட உனக்கு பங்கு இல்லைன்றாரு. அப்ப இயேசுவினுடைய பார்வை இது என்னவா இருக்குது? அவனுக்கு நியமிக்க வேண்டிய பங்கை குறிக்கிறது. அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ஊழியத்தில், அப்போஸ்தல பட்டத்தில் கர்த்தர் அவனுக்கென்று நியமித்த ஊழிய சுதந்திரத்தினுடைய பங்கை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அது பேதுருடைய பார்வைக்கு என்னவா இருக்குது? மரியாதை நிமித்தமா அவர் கால்களை தொடுகிறதா தெரிகிறது. மரியாதை நிமித்தமா அவருடைய பாதத்தை கழுவுகிறதா அவருக்கு தெரிகிறது. அவர் அதனால தான் நினச்சிக்கிட்டு என் காலை நீங்கள் தொடாதீங்க ஆண்டவரே, கழுவாதீங்க ஆண்டவரேன்றா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கழுவலைனா என்கிட்ட உனக்கு பங்கே இல்லைடான்னு சொன்ன உடனே, ஐயோ அப்படின்னா என் கால் இல்லை, என் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் கழுவுங்க ஆண்டவரே, என் சரீரம் முழுக்க என்னை குளிப்பாட்டுங்க ஆண்டவரேன்றான். அப்போ பேதுரு பார்வைக்கு மரியாதையாக தோணுது, மரியாதை நிமித்தம் அதை வேண்டான்றான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவனுக்குரிய பங்கை கர்த்தர் நியமித்து பேசுகிறார். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு வேறு, பேதுருவின் பார்வைக்கு வேறு. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இந்த மாதிரி தான் அமையுது. நம்ம பார்வைக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம புத்திக்கு ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியுது, நியாயமாக தெரியுது, நீதியாக தெரியுது. ஆனால் அதுவே தேவனுடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? தகாததா தெரியும், ஆகாததா தெரியும், வேண்டாததா தெரியும். நமக்கு சில காரியங்கள் நன்மையாக தெரியும், அவருடைய பார்வைக்கு தீமையாக தெரியும். நமக்கு இது அடைஞ்சால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாம் நினைப்போம், அவருடைய பார்வைக்கு அது சாபமாக தெரியும். அல்லேலூயா.
சில நேரங்களில் இந்த கல்யாண விஷயத்தில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் இதுதான். இந்த பொண்ணு வந்தால் நம்மளாம் நல்லா இருக்கலாம், இந்த பையன் வந்தால் நல்லா இருக்கலாம் நம்ம சில நேரங்களில் நாம் நினைப்போம். ஆனால் அதுவே அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? வேறு மாதிரி தெரியும். இந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம். அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? வேறு மாதிரி தெரியும். இஸ்ரேல் ஜனங்க ஒரு முறை என்ன செஞ்சாங்க? எரேமியாவின் காலத்தில் நாங்கள் எகிப்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் கர்த்தரோ, நீ எகிப்துக்கு போனால் திரும்ப வரவே முடியாது, நான் சொல்கிற பாபிலோனுக்கு போ அப்படின்றாரு. ஆனால் ஜனங்களுக்கு பாபிலோனுக்கு போகிறது ரொம்ப தகாததாக தெரியுது, அவங்களுக்கு அது வேண்டான்ற விருப்பம் இல்லாமல் தெரியுது. அப்போ ஜனங்களுடைய பார்வைக்கு எகிப்துக்கு போகிறது நலமாக தெரியுது, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ அவங்க எகிப்துக்கு போகிறது தீமையாக தெரியுது. ஆனால் அவங்க அதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. பாபிலோனுக்கு போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கூட நிறைய விஷயங்களில் நீங்கள் முதல்ல தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் வச்சு பார்க்கணும். உங்கள் பார்வைக்கு, உங்கள் அறிவுக்கு, உங்கள் புத்திக்கு நீங்கள் சில காரியத்தை நீங்கள் கணக்கிட்டு யோசனை பண்ணி ஐடியா பண்ணி ஆலோசனை பண்ணி திட்டம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது பார்த்தீங்கன்னா அது தப்பாக இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும். அது கொஞ்சம் தகாததாக தெரியும். என்னடா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, எப்படா இதை செய்யறது, எப்படா இது நமக்கு செட் ஆகாது என்ற சில நேரங்களில் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, நான் சொல்லுகிற ஆலோசனை வசனத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியத்தில் என்னத்தை நான் பார்க்கறேன்னா அதன்படி சொல்கிறேன். நீங்கள் இப்படி செஞ்சால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக வாய்க்கும், இப்படி செஞ்சால் தான் அது உங்களுக்கு சரியாக இருக்கும், இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் சத்தியத்தில் நான் பார்க்கறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அது உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த ஊருக்கு போகாதீங்க, இந்த ஊரில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னான்னு கேட்டால், நான் பார்க்கிற பார்வை தேவனுடைய பார்வையில் பார்க்கிறேன், சத்தியத்தின் பார்வையில் பார்க்கிறேன், வசனம் என்ன சொல்லுது அந்த பார்வையில் நான் பார்க்கிறேன். உங்கள் பார்வை எப்படி இருக்கும்? இங்கே போனால் சம்பாதிக்கலாம், இங்கே போனால் வேலைக்கு போகலாம், இங்கே போனால் இது கொஞ்சம் சாதகமாக இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி உங்களுடைய பார்வைக்கு அது வேறு மாதிரி தெரியுது. ஆனால் என்னுடைய பார்வைக்கு, சத்தியத்தின் பார்வைக்கு அது வேறு மாதிரி தெரியுது. இப்போ ஒரு தம்பி என்கிட்ட கேட்குறான், என்னென்னு, ஐயா நான் வெளியில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. வெளியில் வேலைக்கு போகிறேன், எங்கே போகிறேன்? இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. அவன் என்ன நினைக்கிறான்னா, அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம், அங்கே போனால் நல்ல வேலை செய்யலாம், அங்கே போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ நான் எப்படி அவனை பார்க்கறேன்னா, அங்கே போனால் அவன் சர்ச்சுக்கு போவானா, அங்கே போனால் ஆண்டவருக்கு அவனுக்கு லிங்க் இருக்குமா, அங்கே போனால் அவன் ஜெபத்தில் கலந்துக்குவானா, அங்கே போனால் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருப்பானா? அப்போ தேவனோட ஐக்கியத்தில் இல்லைன்னா அவன் சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லையே. தேவனோட ஐக்கியத்தில் இல்லாமல் அவன் எவ்வளோ கோடி ரூபாய் சம்பாரிச்சும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லையே, அது அவனுக்கு ஆசீர்வாதமாக அமையாதே. அப்போ நான் என்ன பார்வையில் பார்க்குறேன், அவன் அங்கே போனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு தருவாங்களா, அவன் சபைக்கு வர முடியுமா, அவன் ஜெபிக்க முடியுமா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் இருக்க முடியுமா, தேவ சமூகத்தில் அவன் இருக்க முடியுமா, தேவனோடு ஐக்கியத்தில் அவன் வாழ முடியுமா, ஆண்டவருடைய ஆலோசனை அவன் நடக்க முடியுமா, இந்த வாய்ப்பு அவனுக்கு கிட்டுமா, இந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காம போயிடுமா? அந்த பார்வையில் நான் பார்க்கறதுனால இல்லை அங்கே நீ வேலைக்கு போவாதே, இது வேண்டாம், இது செய்யாத அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இவங்களுடைய பார்வைக்கு, இவன் தம்பியினுடைய பார்வைக்கு எப்படி தெரியுது? இல்லை நான் வேலைக்கு போனால் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், செலவுக்கு ஒன்றும் போய் வழி இல்லை, வீட்டில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, பணத்துக்கு ரொம்ப, நான் சொன்னேன் அந்த மாதிரி தான், பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய நினைப்பு அவனுடைய பார்வைக்கு எப்படி தெரியுது? கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஆலோசனை அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கு. என்னடா இது வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் பாஸ்ட் வேணான்றாரு, அங்கே போனனால சம்பாதிக்கலான்னா பாஸ்ட் வேணான்றாரு, பாஸ்ட் பேச்சை மீறி போனாலும் அவர் யாரும் நினைப்பார் பொழுது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ளே ஆளாகிற தேவ பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு சிறந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னார்? வாசிங்க அந்த வசனத்தை, 3ஆம் அதிகாரம், அது 3ஆம் அதிகாரம், சரி 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. பிசாசு என்ன சொல்கிறான் பாருங்க. ஆதாம் ஏவாள்கிட்ட பிசாசு என்ன சொல்றான் பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த வார்த்தையை பிசாசு சொல்லி ஆதாம் ஏவாள் கேட்ட உடனே அவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அடாடாடா,
நம்ம இவ்வளோ நாள் மனுஷங்களை போல வாழ்ந்துட்டோம் போல இருக்கு, இனிமேல் நம்ம மனுஷங்களை போல என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது, இனிமேல் நம்ம தேவர்களைப் போல மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, தேவர்களைப் போல மாறிடலாம் அப்படின்னு. அதனால அந்த பழத்தை பறித்து அவங்க புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 3:17, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து 3:17 சாரி 2:17 சாரி, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இவங்களுடைய ஜனங்களுடைய அந்த ஆதாமியாவாளுடைய பார்வைக்கு என்னவா தெரியுது, இதை புசிச்சோம்னா நம்ம தேவர்களை போல மாறிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எது என்ன இருக்குது, நீ அதை புசிச்சனா செத்து போயிடுன்றார். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு இருக்கிறதே அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அது அவங்களுக்கு எடுத்துனா நல்லா இருந்தது, பிசாசு சொன்ன விஷயம் தான் கரெக்டாக இருந்தது. உலகம் சொல்கிற விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. சொந்தக்காரங்க சொல்கிற ஆலோசனை தான் இன்றைக்கி நல்லா இருக்குது நம்ம குடும்பத்துக்கு, இருக்கா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு யார் சொல்கிற ஆலோசனை இன்பமாக இருக்குது, பிசாசு சொல்கிற ஆலோசனையும் சொந்தக்காரங்க சொல்கிற ஆலோசனையும் நல்லா இன்பமாக இருக்குது. கர்த்தர் சொல்கிற ஆலோசனையும் ஊழியக்காரன் சொல்கிற ஆலோசனையும் கசப்பாக தான் இருக்குது. அது அவங்களுடைய பார்வைக்கு தகாததாக தெரியுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. நல்லா கவனிக்கணும், உங்கள் பார்வைக்கு நலமாக இருக்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு என்ன இருக்குது, நலமாக இருக்காது. மனிதனுடைய பார்வைக்கு எது நல்லா இருக்கிறதோ அது மரணத்தின் வழிகள் என்று வேதம் சொல்கிறது. சில காரியங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு நீதியாய் தோன்றும், ஆனால் அது முடிவோ மரணத்தில் கொண்டு போய் விடணும் வேதம் நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்கிறது. அப்போ சில விஷயங்கள், உங்கள் குடும்ப விஷயங்கள், உங்கள் பிள்ளைகள் விஷயங்கள், உங்களுடைய மற்ற எல்லா காரியத்தில் நீங்கள் எடுக்கிறது, நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் சிந்திக்கிறது எல்லாம் சில நேரங்கள் உங்கள் பார்வைக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் வேதத்தின்படியும் சத்தியத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது தப்பாக தெரியும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஆதாரம் இருக்குது, நிறைய உதாரணம் இருக்குது, நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆகையினால ஜனங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ராஜா வேணும்னு தான் கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள். இப்போ ஜனங்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களா, ஏங்க ஆண்டவரை தள்ளிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களா. நாங்கள் எங்கெங்க ஆண்டவரை தள்ளணும், எங்களுக்கு ராஜா வேணும் தாங்க கேட்டோம். நாங்கள் ஆண்டவரெல்லாம் தள்ளலை, அதெல்லாம் நாங்கள் செய்யலை அப்படின்வாங்க. சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆனால் அது அவங்களுக்கு தெரியல, அவங்க கண்களுக்கு எட்டலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் தான் உனக்கு செய்ய முடியும். நீ செய்கிறது, நீ பண்ணுறது, நீ போடுற திட்டம், பிளான் எல்லாமே உன் பார்வைக்கு வேணா அது நலமாக இருக்கும், ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு நலமில்லாததாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்கன்னா அந்த ஆலோசனை எங்கே கொண்டு வரணும், கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும். சத்தியத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவருடைய ஆலோசனையில் அதை நீங்கள் அலசி பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தில் அந்த திட்டத்தை நீங்கள் தீட்டி பார்க்கணும். அப்படி இருந்தால் தான், அதனால தான் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துனா எப்படி சோதித்து பார்ப்ப, வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும், சத்தியத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும், வசனத்தை தேடி ஆராய்ந்து அதோடு கூட விசாரித்து பார்க்கணும். உனக்கு தெரியலையா, ஊழியக்காரர்கிட்ட கேட்டாவது என்ன பண்ணிக்கணும், வசனத்தை படி நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆகியனால இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தப்பு என்னது, அவங்க யதார்த்தமாக நினச்சின்னு செஞ்சாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆனால் கர்த்தரோ அவர்களை நான் ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளி விட்டாங்க என்று சொல்கிறார். கர்த்தரை தள்ளிட்டா நமக்கு என்ன நடக்கும் சொல்லுங்கள்? கர்த்தரை தள்ளிட்டா நமக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். இப்போ கர்த்தரை தள்ளிட்ட பிறகு நமக்கு அங்கே என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன நல்ல ஆசீர்வாதமாக இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. கர்த்தரை தள்ளிட்டு ஃபங்க்ஷனை நடத்தாதீங்க, கர்த்தரை தள்ளிட்டு கல்யாணத்தை நடத்தாதீங்க, கர்த்தரை தள்ளிட்டு குடும்பத்தை நடத்தாதீங்க, கர்த்தரை தள்ளிட்டு பிஸ்னஸை நடத்தாதீங்க, கர்த்தரை தள்ளிட்டு வேறு எந்த தொழிலும் செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்கிறது. கர்த்தரை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வேணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தரை தள்ளிட்டு எந்த காரியத்தையும் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அப்போ கர்த்தரை எப்போ நீங்கள் தள்ளுவீங்க தெரியுமா? உங்கள் ஃபங்க்ஷனில் ஊழியக்காரன் வந்து ஆலோசனை சொல்லுவான், போங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு வேலை பார்ப்பீங்க பாரு, அங்கே தான் நீங்கள் கர்த்தரை தள்ளுறீங்க.
கர்த்தர் எங்கே தள்ளுறீங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை கண்டித்து உணர்த்தி உங்களுக்கு புத்திமதி சொல்லி உங்களை திட்டியாவது உங்களை கோபப்படுத்தியாவது ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி உங்களை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர நினைக்கிறேன் பாருங்க. அப்போ நீங்கள் என் மேலே பகைச்சிக்கிட்டு என் மேலே கோபப்பட்டுக்கிட்டு நீங்கள் வீம்பா ஏதாவது செய்கிறீங்க பாரு. அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவருக்கு விரோதமாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா, எப்போ நீங்கள் ஊழியக்காரனுடைய ஆலோசனையை தள்ளுறீங்களோ, அவனை எப்போ நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்களோ, அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தரை தள்ளி விடுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் முதல்ல எங்கே கொண்டு வாங்க? முதல்ல தூக்கிட்டு உங்கள் சொந்தக்காரர்கிட்ட போகாதீங்க. அதுவும் குறிப்பாக நம்ம யார்கிட்ட போகிறோன்றது நமக்கு தான் நல்லா தெரியுது. யார்கிட்ட போனால் நமக்கு அது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்படி போகக்கூடாது. ஒரு பிரச்சனை வருதா, முதல்ல போன உடனே கேஸு கொடுக்காத.